தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். ஞாயிறு அன்று அதிகாலை 6:30 மணிக்கு நம்ம குறிச்சி குளத்தில் போனோம். அருமையான இயற்கை காட்சிகளை பார்க்குறோம். பறவைகளின் ரீங்காரம், பறவைகளின் கீச் கீச் குரல், தண்ணீர் குளம் பாதி அளவு இருக்கிறது, பசுமை நிறைந்திருக்கிறது, மலைச்சாரல் அடித்து கொண்டே இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பின்புறம் இருக்க பார்ப்பதற்கே அழகாக காட்சியளிக்கிறது. லேசாக தூறல் இருந்தது. நாங்கள் வைத்த மரங்களை களை எடுத்து சுத்தம் செய்யத்தான் சென்றோம். இன்று 50வது வாரமாக தொடர் களப்பணி நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இந்த மலைக்கு முள் அதிகமாக வருகிறது. நாங்கள் வைத்த மரம் அதிகமாக வளரவில்லை, ஆனால் முள் செடிகள் புதர்மண்டி கிடக்கிறது. அது மட்டுமா, இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் நிறையா குப்பைகளை கொண்டு வந்து ஓரத்தில் போட்டுடுறாங்க. வெளியிருந்து டூவீலர்லேயும் கொண்டு வர்றாங்க, ஆட்டோலையும் கொண்டு வந்து குளத்து ஓரத்தில் போட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு இது ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் இது மாதிரி தண்ணி ஊற்றுறதுக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், நாங்கள் வைத்த மரம் நல்லா ஓங்கி வளர்ந்துருக்குது. சில மரங்கள் சீக்கிரமாக வந்திருக்கு, சில மரங்கள் குட்டையாக வந்திருக்கு. அதை சுத்தமாக குழி பண்ணி தண்ணி நிற்கிறதுக்கு உண்டான செயலை செய்கிறதுக்கு வந்திருக்கிறோம். வாரத்தில் ஒரு 2-3 மணி நேரமாவது நம்ம இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் வேலை செய்யணும். அதுதான் எங்கள் நோக்கம். அதனால தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் இந்த பகுதியில் பாருங்கள், இவ்வளோ அருமையாக பாதுகாக்கிறதுக்கு வலையை போட்டாலும் அதை கட் பண்ணி உள்ளே வர்றாங்க ஒவ்வொரு இடத்துல. இப்படி வர்றது மட்டும் இல்லை, பாருங்கள் எவ்வளவு குப்பையை போட்டிருக்காங்க, நீங்களே பாருங்கள். இந்த குப்பை மழை பெஞ்சதுன்னா தண்ணி அடிச்சுட்டு குளத்துக்குள்ளே தான் போகும். இல்லைன்னா மாநகராட்சிக்காரர் வந்து இந்த இடத்துல தீப்பற்றி வச்சிட்றாங்க. இது எல்லாத்துக்குமே சிரமந்தான். தெருக்கல்ல அவங்க வீட்டுக்கு முன்னாடி குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. சரி, குப்பையை அவங்கவுங்க வீட்டிலே வச்சுட்டு குப்பை வண்டி வர்றப்போ கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் உங்கள் சௌரியத்துக்கு கொண்டு வந்து இங்கே குளத்துலேயும் ரோட்லேயும் போடுறது எந்த விதத்துலேயுங்க நியாயம்? தயவுசெய்து இதை அவாய்ட் பண்ணுங்க. பாருங்கள், எத்தனை மூட்டை வந்து இங்கே கிடக்குது பாருங்கள். இதையெல்லாம் என்ன பண்ணுறது? இவ்வளோ அருமையான ஒரு இயற்கை சூழல் நிறைந்த இடத்துல பறவைகள் பாருங்கள், எத்தனை பறவைகள் அருமையாக இங்கே அதுக்கு சூழல் அமைஞ்சிருக்குது. அதனால் அது தங்கிட்டு இருக்குது. இந்த குளத்தை சுற்றி ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ரோட்டில் நிறையா பேர் டூவீலரில் வேகமாக வர்றாங்க, ஆட்டோ, காரு, லாரின்னு வேகமாக வர்றாங்க. அதுலேயே கொண்டு வந்து இதை போட்டுடுறாங்க. அதனால தான் தற்போது மாநகராட்சி கேட்டை பூட்டி வச்சுட்டாங்க. இப்போ கொஞ்சம் குப்பை கம்மியாக வருது, ஏன்னா செக்யூரிட்டியும் போட்டிருக்கிறாங்க. இது பாருங்கள், நாங்களே பர்மிஷன் கேட்டு தான் உள்ளே போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்காங்க. இது குளத்தை சுற்றி சாக்கடையும் வருது, குப்பையும் வருது. இதை நாம் எல்லோரும் உணர்ந்து இவ்வளோ அழகாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி, முன்னாடி பாருங்கள் காளியம்மன் கோயில் பக்கத்துலலாம் எவ்வளோ அருமையாக இருக்குது. நாங்கள் முதல்ல வந்து இங்கே கை வச்ச போது எவ்வளவு சிரமமாக இருந்ததுன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்போது ஒரு சோளம் மாதிரி உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இதை நாம் இப்படியே மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்க. தயவுசெய்து அதுக்கு உதவுங்க. பாருங்கள், இப்போது நம்ம குளத்தோட அழகை, தண்ணி எவ்வளோ நிறைஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மரமெல்லாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே பூச்செடிகள், அந்த லைட்டிங் போஸ்டோட சின்ன சின்ன அழகான பூச்செடிகள் பூத்து குலுங்குது பாருங்கள். தண்ணி அரை குளத்துக்கு இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் தான் வர்றாங்க பாருங்கள். இதுபோல் எங்கள் கூட சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு தயவுசெய்து தன்னார்வலர்கள், நம்ம குறிச்சி குளத்தை சுற்றி இருக்கிற மக்கள்
எங்கள் கூட வந்து இந்த குளத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு வேண்டி விரும்பி அழைக்கிறோம். ஏன்னா இது எல்லாம் பண்ணினா தான் நாம் இந்த குளத்தை சுற்றுப்புற சூழலை சரியாக வச்சுக்க முடியுங்க. அதனால் வரக்கூடிய ஞாயிறு காலை 7 மணிக்கு வாங்க, 9 மணிக்கு போயிடலாம். இதுவரை பார்த்த அத்துணை பேருக்கும் நன்றி, வணக்கம்.